இஎம்ஐஸ்லாம் எப்படி க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னு நெக்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு வரும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும். ஆமாம், என்னோடய ஜுவல் மேலே எக்ஸஸாக லோன் வாங்கி தான் நான் க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா ஜுவல் ரேட்டு ஏறிட்டே இருக்குது. இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள், அதனால் நம்மளுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது தான். சரி, இப்போது வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை தானே, கண்டிப்பாக கடவுள் வந்து இப்போ வாங்குறதுக்கு மேலே நிறைய காசு கொடுப்பாரு, நம்ம அந்த ஜுவல்லை திருப்பி எடுத்துடலான்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா மன நிம்மதி ரொம்ப முக்கியம், ஜுவல்லோடவும் காசோடவும் எவ்வளோ கம்பேர் பண்ணாலும். ஆனால் கொஞ்ச நாள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, அது எவ்வளோன்னு சொல்ல தெரியல, அந்தளவு நான் ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கேன் என்னோடய ஒர்க்னால். அப்புறம் வீட்லேயும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால என்னால் பார்த்துக்கவே முடியல. ஸோ ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவும் இருக்க முடியல எந்த இடத்துலையும். வேலைக்கு போனால் கான்ஃபிடென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் வேலைக்கு போனதுனாலே எனக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப கம்மியாச்சு. சரி, ஓகே, நானாக எனக்கு எப்போ இருக்கேனோ ஃப்ரீடமாக, அப்போ தான் என்னோடய கான்ஃபிடென்ட் கெயின் ஆகும் அப்படின்னு நானே வந்து என்னோடய லோன் மேலே எடுத்து நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக எடுத்த முடிவு தான் வந்து நான் வந்து இனிமேல் எங்கேயும் போகமாட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், நான் எங்கேயும் வேலைக்கு போகிறதில்ல, போகமாட்டேன் இன் ஃப்யூச்சர். ஏன் அப்படின்னா வந்து என்னை சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கு இனிமேல் எனக்கு வேலை தேவைப்படாது. இன்னொருத்தவங்களோட ட்ரீம்க்கு நான் ஓட விரும்பலை, என்னோடய ட்ரீம்க்கு நான் ஓட விரும்புகிறேன். அதுதான் இந்த சடன் முடிவு காரணம்.